अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானையும் அவனுடைய பிராட்டிமார்களையும் துதித்து ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியவரான சக்கரத்தாழ்வாரை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்திருக்கிறார். அதிலே 1 8 ஸ்லோகங்கள் கொண்டதாய் அமைந்திருக்கக்கூடிய சுதர்சனாஷ்டகம் என்கிற ஸ்லோகம். அடுத்தபடியாக அந்த ஸ்தோத்திரத்திற்கு அடுத்தபடியாக சக்கரத்தாழ்வாருக்கு 16 ஆயுதங்கள் உண்டு என்று ஆகமங்களும் புராணங்களும் தெரிவிக்கின்றபடியினாலே அந்த 16 ஆயுதங்களோடு கூடியவரான சக்கரத்தாழ்வாரை துதிப்பதாக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலே ஓரொரு ஆயுதம் சொல்லப்படுகின்றன. இதில் 16 ஆயுதங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது முதல் ஸ்லோகத்திலே அந்த சக்கரத்தாழ்வாரை பொதுவாக துதித்தவர். 16 ஆயுதங்களோடு கூடிய சக்கரத்தாழ்வார் உங்களையெல்லாம் காப்பாற்றட்டும் என்று நமக்கு அனுகிரகம் செய்வது போல அந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இதை பற்றி சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், திருப்புட்குழி என்கிற திவ்யதேசத்திலே, காஞ்சிபுரத்திற்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது. அங்கே இருப்பவர்களெல்லாம் ஒரு காலத்திலே ஏதோ சில நோய்களாலே, குளிர் ஜுவரம் முதலான நோய்களாலே அவர்கள் வருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த நோய்களையெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஸ்தோத்திரங்களை, அதாவது இந்த ஸ்தோத்திரங்கள் 2ஐயுமே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார் என்று சொல்லுவதுண்டு. அதனால் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அது வஹாபாத்து, உங்களை ரட்சிக்கட்டும் உங்களை ரட்சிக்கட்டும் என்பதாகத்தான் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதில் முதல் ஸ்லோகத்திலே பொதுவாக சொன்னவர், 2வது ஸ்லோகத்திலே அவனுடைய அந்த சக்கரம் என்கிற ஆயுதத்தை சொன்னார். முதல் ஆயுதமே சக்கரம்தான். 2வது ஆயுதமாக மழு என்கிற ஆயுதத்தை சொன்னார். அதாவது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே 3வது ஆயுதமாக அவர் எதை சொல்லுகிறார் என்னால், ஈட்டி என்ன ஒரு ஆயுதம் அது. அந்த ஈட்டியை சக்கரத்தாழ்வார் அப்படி எடுத்தாரானால் அசுரர்கள் அத்தனை பேரும் அஞ்சு நடுங்கி ஓடுவார்களாம். அப்படிப்பட்ட ஈட்டியானது உங்களை காப்பாற்றட்டும் என்று இந்த 4வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஹேலயா ஹேதிராஜேன யஸ்மின் தைத்யாஹ சமுத்ருதே சகுந்தா இவ தாவந்தி சகுந்தஹ பாலயே தவஹா. ஹேதிராஜேனா, ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவரான சக்கரத்தாழ்வாராலே, ஹேலையா சமுத்ருதே, ஹேலையா விளையாட்டாக, சமுத்ருதே எடுக்கப்பட்டால், எது அந்த ஈட்டி என்கிற ஆயுதம் அது விளையாட்டாக எடுக்கப்பட்டாலும், வெறும் அப்படி கையில் ஈட்டியை எடுத்தாலே போரும், உடனே அசுரர்களெல்லாம் ஓஹோ நம்மை தொலைப்பதற்குத்தான் ஈட்டியை எடுக்கிறாரோ என்று பயந்து கொண்டு ஓடுவார்களாம். யஸ்மின் தைத்யாக சகுந்தா இவ தாவந்தி, அவர் ஈட்டியை கையில் எடுத்த உடனே அசுரர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் பறவைகளைப் போலே ஓடுகிறார்கள் என்கிறார். சகுந்தா இவ தாவந்தி, பறவைகளை போல ஓடுகிறார்கள் என்று சொல்கிறார். எதற்காக அவ்வளவு விரைவாக அவர்கள் ஓடுகிறார்கள். சாதாரணமாக நினைத்து பாருங்கள்,
ஒரு இடத்துல பறவைகள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கும் எங்கேயானா ஒரு இடத்துல. அங்கே போய் ஒரு சிறிய கல்லை அப்படி போட்டால் போகிறோம், மொத்த பறவையும் ஒரு நிமிஷத்தில் பறந்து ஓடி விடும். என்ன தெரிகிறது? அந்த விரைவு. ஒரு கல்லை அப்படி போட்ட உடனே மற்ற பறவையும் போடுறது அப்படின்னா, அதுபோல் சக்கரத்தாழ்வார் தம்முடைய கையில் இருக்கிற ஈட்டியை வெறும விளையாட்டாக அப்படி கையில் தூக்கினால் போகிறோம், உடனே தைத்தியாக சகுந்தா இவ தாவந்தி, அந்த தைத்தியர்கள் அத்தனை பேரும் பறவைகளைப் போலே தாவி ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட சகுந்தகா பாலையே தவஹா, அப்படிப்பட்ட அந்த குந்தகா என்னால் ஈட்டியானது, வஹா பாலையேதா உங்களையெல்லாம் காப்பாற்றட்டும் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு ஈட்டியை எடுத்தால் அசுர ராட்சசர்கள் பறவைகளைப் போலே பயந்து ஓடுகிறார்களோ அந்த ஈட்டியானது உங்களை காப்பாற்றட்டும் என்று இதை 4வது ஸ்லோகத்தில் இப்படி அருளி செய்தார். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகம். இந்த 5வது ஸ்லோகத்தில் என்ன அருளி செய்கிறார் என்னால், அந்த கையில் தண்டம் என்று ஒரு ஆயுதம், தண்டம் என்னால் உலக்கை என்று கூட சொல்லலாம், அதுபோல் ஒரு தடி போன்ற ஒரு ஆயுதம் அது. அந்த தடி போன்ற ஆயுதம் அது அசுரர்களையெல்லாம் தண்டிப்பதற்காகவே ஏற்பட்ட ஆயுதம் அது. அந்த தண்டமானது உங்களை காப்பாற்றட்டும் என்று அடுத்ததாக 5வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தைத்யதானவ முக்கியானாம் தண்ட்யானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேஷ தண்டோசோ பவதாம் தண்டயேத்யுஷா. தைத்திய தானவ முக்கியானாம், தைத்தியர்கள் தானவர்கள் எல்லாம் அசுரர்களுடைய வெவ்வேறு வகைதான். திதியினுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள், தனுவனுடைய பிள்ளைகள் தானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வெவ்வேறு சரித்திரங்கள் அது. அப்படிப்பட்ட தைத்திய தானவ முக்கியானாம், தைத்தியர் தானவர் என்ற அசுரர்களுக்கு அவர்களில் முக்கியமான அசுரர்கள், அவர்களுக்கெல்லாம் என்னன்னா தண்டியானாம் ஏன தண்டனம், அவர்களால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் சாஸ்திரங்களிலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மீறி நடக்கிறார்கள் அவர்கள். உண்மையிலே பார்த்தால் பகவானுக்கு யாருமே உலகத்திலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் தேவானாஞ்ச தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேண்டுதல் வேண்டாமையிலான், எல்லாருக்கும் பொதுவானவன். அப்படி இருக்கிற பொழுதோ இங்கே ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், தேவர்கள் அவர்களுக்கு விடுத்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த அசுரர்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றுவதில்லை. அதனால்தான் அவர் தண்டியானாம், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியதுதானே. அப்படி தண்டியானாம் ஏன தண்டனம், எதனாலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால், அது எத்தாலே தண்டனம் சிக்ஷை எந்த ஆயுதத்தாலே நடக்கிறது என்று பார்த்தால், ஹேதி தண்டேஷ தண்டோசௌ. ஹேதி தண்டேஷா என்னால் எல்லா தண்டாயுதங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான் அவன் என்ன பண்ணுகிறான் என்னால், அந்த கையில் ஒரு தண்டத்தை, தண்டஹா அசௌ, அவன் கையில் வைத்திருக்கிற அந்த தண்டம் அது என்ன பண்ணட்டும் என்னால், தண்டயேத்து பவதான் துஷா, அந்த தண்டமானது உங்களுடைய விரோதிகளை தண்டிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது எந்த தண்டமானது அசுரர்களை எல்லாம் தண்டிப்பதற்காக சக்கரத்தாழ்வாராலே கை கொள்ளப்படுகிறதோ அப்படிப்பட்ட அந்த தண்டமானது உங்களுடைய விரோதிகளை தண்டிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த தண்டம் என்கிற ஆயுதத்திற்கு உண்டான பெருமையை இப்படி அருளி செய்கிறார். அது ஹேதி தண்டேஷ தண்டஹா, ஹேதி தண்டேசன் என்னால் தண்டாயுதங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறவன். உண்மையிலே தண்டாயுத பாணி என்று யாரை சொல்ல வேண்டும் என்றால் சக்கரத்தாழ்வாரைத்தான் சொல்ல வேண்டும். கையிலே ஒரு தண்டத்தை வைத்திருக்கிறான். அந்த தண்டத்தை கொண்டுதான் அசுர ராட்சசர்களை எல்லாம், அவன் அசுர தைத்திய தானவர்களை எல்லாம் தண்டிக்கிறான். அந்த தண்டமானது இப்பொழுது உங்களுடைய பகைவர்களை தண்டிக்கிற தண்டமாகவும் ஆகி உங்களுடைய பகைவர்களையும் ஒழித்து தள்ளட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 6வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்திலே 5வது ஆயுதமாக எத்தை சொல்லுகிறார் என்று பார்த்தால், அங்குஷம் என்கிற ஒரு ஆயுதம்.
எல்லாருக்கும் தெரியும். அங்குஷம் என்னால் யானையினுடைய கழுத்தில் போட்டு காதில் போட்டு அதை இழுப்பான், உடனே யானை அடங்கி விடும். அதுக்கு அங்குஷம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தையும் சக்கரத்தாழ்வார் தம்முடைய திருக்கையிலே ஏந்தி இருக்கிறார். அதை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். அனன்யான்வய பக்தானாம் ருந்தன்னாஷாமதங்கஜான் அனங்குஷ விகாரோவஹ பாது ஹேதீஸ்வராங்குஷா. அனன்ய அன்வய பக்தானாம், எம்பெருமானுடைய பக்தர்கள். அதில் அனன்வய பக்தர்கள் என்னால் என்ன? அன்வய பக்தர்கள் என்னால் வேறு யாரிடத்திலும் போய் தங்களுடைய தலையை வணங்காதவர்கள். திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்தாரே, அப்படி எம்பெருமானை தவிர வேறு யாரையும் பற்றாதவர்களாயிருக்கக்கூடிய பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தி, அதற்குத்தான் அனன்ய பக்தி என்று பெயர். கீதையிலே கூட பகவான் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தே என்று தெரிவித்தான். வேறு எதையும் சிந்திக்காமல் என் ஒருவனையே சிந்திக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எல்லா நன்மைகளையும் செய்கிறேன் என்று கீதையிலேயும் எம்பெருமான் தெரிவித்திருக்கிறான். அப்போ அனன்யான்வய பக்தானாம், அப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் கூட எப்பொழுதாவது இந்த உலக விஷயங்களிலே ஆசை ஏற்படுமானால், அந்த உலக விஷயன்றது ஆசை என்கிறது எப்படிப்பட்டது? யானை போல அடக்க முடியாது. என்ன பண்ண யானை என்னால் தன் இஷ்டத்துக்கு தெரியும். அதுபோல் இந்த ஆசைகளும் நம்மை தங்களுடைய இஷ்டத்திற்கு இழுத்து கொண்டு வந்துவிடும். ஆனால் இவர் சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் இருக்கிறதே, அது என்ன பண்ணிவிடும் என்னால் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு, அதாவது எம்பெருமானை தவிர வேறொன்றை அறியாதவர்களாயிருக்கிற பக்தர்களுக்கு ஆஷா மதங்கஜான் ருந்தன்னு, அப்படிப்பட்ட அந்த யானைகளாகிற ஆசைகளை ருந்தன்னு தடுத்து விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த அங்குஷம், சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் என்ன பண்ணும்? அடியவர்களுக்கு வேறு விஷயங்களில் ஆசை ஏற்பட்டால் அந்த ஆசையை இந்த சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமே தடுத்து விடும் என்கிறார். அது எப்படிப்பட்ட அங்குஷம் என்று கேட்டால் அனங்குஷ விகாரஹா. அந்த அங்குஷத்தை தடுப்பதற்கு இன்னொரு அங்குஷம் கிடையாது. அது எப்படிப்பட்டது? தடையற்ற லீலைகளை உடையதாக, தடையற்ற செயல்களை உடையதாக அந்த அங்குஷம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஹேதீஸ்வரா அங்குஷா, சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமானது வஹா பாது, நம்மை காப்பாற்ற, அதாவது உங்களை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் அது என்ன பண்ணும்? நம்மை வேறு ஆசைகளிலே மனம் வைக்காதபடி நம்மை தடுத்து விடும். அதுதான் சக்கரத்தாழ்வாருடைய பெருமை. சக்கரத்தாழ்வார் எம்பெருமானை தவிர வேறு எதிலேயுமே ஆசை இல்லாமல் இருக்க வேணும் என்றுதான் பக்தர்கள் விரும்புகிறார்கள். ஆனாலும் இந்த உலக இயல்பு என்ன பண்ணுகிறது? வேறு விஷயங்களிலேயும் நம்முடைய புத்தியை இழுத்து சென்று விடுகிறது சில சமயத்தில். அப்பொழுது நாம் சக்கரத்தாழ்வாரை நினைத்தால் போகிறோம், உடனே என்ன பண்ணோம்னு கேட்டால் நம்மை வேறு விஷயங்களிலே நம்முடைய புத்தியை செல்லாமல் தடுத்து நம்மை அந்த சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமானது நம்மை இழுத்து விடும். ஆனால் ஆசை என்கிறது அடக்க முடியாத யானை போல இருப்பதென்றோ என்றால் அந்த யானையையும் அடக்குகின்றதாகத்தானே அங்குஷம் இருக்கிறது. அதனால் அடக்க முடியாத ஆசைகளையும் கூட சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் என்கிற ஒன்று என்ன பண்ணணும்னா, அது யானை போல இருந்தாலும் அதை அடக்குகின்ற அங்குஷமாகத்தான் சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் இருக்கிறது. ஆயினாலே அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமானது உங்களை காத்தருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ